கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஹேப்பியான பேஸ், இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு பேஸ். இன்னைக்கு 181ல ஆஸ்திரேலியாவ ஆல் அவுட் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் பும்ராவ நம்ம இழந்துட்டோமா, இந்த சீரிஸ் இனிமேல் வரமாட்டாரா, இன்ஜுரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு, பும்ரா எப்ப ரெக்கவர் ஆகுவாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் என்னன்னு சொல்லிக்கிறேன். அதாவது 181க்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு கேப்ல தான் நான் ரெக்கார்ட் பண்றேன். இந்தியன் டீம் பேட்டிங் வரக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, டீ டைம்ல இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரு செஷன், இந்த ஒரு சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான டே வந்துட்டு இந்த டே 2. இந்த சிட்னி மேட்சை நம்ம வின் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒன்னு ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கணும். அதாவது இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணாலுமே சீரீஸ் டிரா தான் ஆகும். அது எப்படி தோல்வி அப்படின்னா, ஆல்ரெடி 2-1 அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா லீல் இருந்தாலுமே இப்ப வின் பண்ணோம்னா 2-2 அப்படிங்கிற மாதிரி சீரீஸ் டிரா தான் ஆகும். ஆனா டிராஃபி நம்ம கிட்ட தான் வருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தான் வச்சிருக்கோம். அதனால மேட்ச் டிரா ஆனா ரீடைன் நம்ம தான் செஞ்சு கொள்ளணும். ஸோ அதனால டிராஃபி நம்ம கிட்ட தான் வரும். ஆனா இந்த டிராஃபியை தாண்டி இன்னொரு விஷயம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு ஸோ அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஸ்ரீலங்கா அந்த ஒரு டூர் இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்துட்டு ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய ஃபைனலுக்கு நம்ம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. மறக்க வேணாம், ஸ்ரீலங்கா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவை நிறைய பேர் நோட் பண்றதே கிடையாது. சரியான ஒரு டீம். ஜெயசூர்யா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கோச் ஆகட்டும் எல்லாமே வேற லெவல் இருக்காங்க. அந்த டீம் வேற லெவல்ல பில்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பெட்டரா பண்ணலாம் ஃபியூச்சர்ல. சரி ஓகே, இன்னைக்கு கரண்ட் டேக்கு வருவோம். இந்த டே 2 ரொம்ப முக்கியம். இந்த சீரிஸ் வின் பண்ணோம் அப்படின்னா ஸோ சிட்னியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டே டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நேத்து சாம் கான்ஸ்டாஸ் வர்சஸ் பும்ரா சண்டை நடந்தது. ஸோ இன்னைக்கு அந்த சண்டையை பெருசுப்படுத்துவாங்கன்னு பார்த்தா ஸோ அதெல்லாம் படுத்தல. சின்ன பையன் தானே போயிட்டு போறானுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் டீம் கிட்ட மிகப்பெரிய ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிராஜுடைய பவுலிங் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. வேற லெவல் அக்யூரசியில போட்டிருந்தாரு. அண்ட் பிரசீத் கிருஷ்ணா அவரையும் பாராட்டி ஆகணும். ஸோ ஆகாஷ்தீப்புக்கு பதிலாக உள்ள வந்தாரு. சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கு ஒரு 2 விக்கெட்டுங்க. பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டாக் 2 பேரையுமே அவர் தான் தூக்குனாரு. ஸோ இதை தொடர்ந்து விராட் கோலி தான் கேப்டனா இருந்தாரு. வெயிட் மினிட், விராட் கோலி ஏன் கேப்டனா இருந்தாருன்னா பும்ரா இல்லைங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்ன அப்படின்னா பும்ராக்கு இன்ஜுரி ஸோ பெருசாயிருமோ அப்படிங்கிற விஷயம். ஸோ பொதுவாக என்ன நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் செஷன்ல வந்துட்டு ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் விராட் கோலி கிட்ட சொல்லிட்டு ஒரு வெளியில கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி நான் வெளியில போறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு விராட் கிட்ட நல்லா விவரமா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அன்யூனிஃபார்ம், அதாவது பிராக்டிஸ் ஜெர்சி இருக்கும் இல்லையா. ஸோ அதுல பார்க்க முடிஞ்சது. திடீர்னு ஒரு கார் வந்தது, அதுல ஏறி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ பயங்கரமான இன்ஜுரின்னு சொல்லிட்டு. ஆனா கால்லியான்னு கேட்டாதான் கிடையாது. ஏன்னா போகும்போது நடந்து வரும்போது கொஞ்சம் ரன்னிங் கூட பண்ண மாதிரி இருந்தது. அந்த சமயத்துல காலில் பெருசா தெரியல. ஆனா ஷோல்டரை 2-3 தடவை டச் பண்ணாரு. மேபி பவுலிங் ஷோல்டர்லயோ இல்ல ஃபோராம்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அது கண்டிப்பா மேஜர் இன்ஜுரி தான். ஸ்கேன் எடுத்தே பார்த்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல கிளம்பி போயிட்டாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா 181 அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனாங்க தெரியுமா. ஸோ அப்போதான் ரெக்கார்ட் பண்றேன். மேபி இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் உள்ள கூட வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவருடைய இன்ஜுரி நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். மேஜர் இன்ஜுரியா இருந்தாலுமே கண்டிப்பா அவருக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு மந்த் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சர்ஜரிஸ் நடக்கும். அப்படி மேஜர் இன்ஜுரிஸ் இல்லை அப்படின்னா ஸோ இன்னைக்கு மட்டும் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போடலாமான்னு கேட்டா நாளைக்கு போடுறதே ஓவர் ஸ்டெயின் தான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பும்ரா டிராப் செய்யறது பெட்டருங்க. அவருடைய கெரியருக்கு அது பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா மேபி ஸ்டெயின் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் அவர் ஓவர் போடுவாரான்னு கேட்டா அது டவுட் தான். போட்டா நல்லது தான், ஆனா அவருக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ பயங்கரமா கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஆட முடியாம போயிடும். சாம்பியன்ஸ் ஆஃபி வேற வருது. கண்டிப்பா ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ பும்ராவுடைய நீட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் டிராப் செய்யப்படுறதான் பெட்டர்னுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் விராட் மறுபடியும் கேப்டனா வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.